என்னோட முதல் படம் இது. பெரிய அனுபவம் கிடையாது. ஏதாவது தவறுகள், சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் கண்டிப்பா. அதை நீங்க தான் பெரிய பண்ணாம என்னோட லைஃப் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். அதனால மக்களாகிய நீங்களும் மீடியா நீங்களும் உங்க 2 பேரை நம்பிதான் இந்த படம் எடுத்திருக்கோம். மக்களுக்கு சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. தேங்க்யூ. ஹீரோ வந்து பூவையார் தான். மெயின் லீடு பூவையார் அண்ட் அருணால்டு, அர்ஜுன் 3 பேரும் தான். எல்லாமே பசங்க தான் மெயின் லீடு. கதை தான் சார். எப்பவுமே எல்லாமே ஹீரோ கதை தான். என்னோட உழைச்ச டீம் ஒர்க்கர் எல்லாமே, என்னோட டெக்னீஷியன் எல்லாருமே எனக்கு ஹீரோ தான் படத்துல. அதுதான் நான் இந்த படம் கமிட் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் அதுதான் சொல்றேன், பொது உடைமை. நான் இந்த படம் பண்ணதுக்கு காரணமே பொது உடைமை. நானும் ஒரு பொது உடைமைவாதி, இயக்குனர் ஒரு பொது உடைமைவாதி. முதல் படத்திலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம பொது உடைமையா ஒரு விஷயத்த சொல்லணும்ன்றத ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம், நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு பிடிச்சிதான் பண்ணியிருக்கோம். எங்க வேலையை நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அண்ட் இந்த படம் எகெயின் நான் இதுதான் டேக்லைனா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன். அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. அண்ட் இந்த படம் இப்போ நீங்க ப்ரெஸ் பீப்புள் பார்த்துருக்கீங்க. நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை. சார் சொன்ன மாதிரி தவறா இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க, திருத்திக்கிறோம். அண்ட் இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்க வந்து ரிவீல் பண்ண வேண்டாம்னு ரிவீல் பண்ண வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். அதுதான் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து இவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். மீடியா பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் தான் வந்து இதை வந்து கொண்டு போகிறதுல ஒரு 100% சொல்லலாம். நீங்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு நாங்கள் கம்மியாக சின்ன படமாக பண்ணியிருந்தாலும் அது பெரிய படமாக மாற்றுறது மக்களாகி உங்கள்கிட்ட மட்டுமே இருக்குது. ஸோ என்ன பேசுறது இல்லை, அவ்வளோ பதட்டமாக இருக்கேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டேரக்டர் அண்ணனுக்கு. ஸோ ஜெயவல் அண்ணனுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி கிளைமாக்ஸோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சினிமாட்டோகிராஃபர் வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து லைவாக பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மெனக்கெடுதல் நிறைய, தேடுதல் நிறைய இருந்தது. இல்லை இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மெனக்கெடல்லாம் டைரக்டர் தான் சேரும். அவர் திருவள்ளூர்காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்கோம். அதில் அதேமாதிரி பசங்க எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அது சவுந்தரராஜன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலிகளோடு இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய நம்ம கண்டிப்பாக நல்லா சேர்ப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்துருக்கீங்க, உண்மையை பார்த்துருக்கீங்க, நீங்கள் உண்மையை எழுதுவீங்க. நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக இன்னொரு விஷயம், ப்ரொடியூசர் சார் வரல இன்னைக்கு. என்னென்னா அன்னை வேளாங்கண்ணி போயிருக்காரு. அது ரொம்ப உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாரு. அதுதான். தேங்க்யூ. அவங்க பையனா படத்தோட எடிட்